மார்க்கு 10வது அதிகாரம் 47வது வசனம். மார்க்கு 10:47. அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அப்படியே லூக்கான செய்தி நூல் 19வது அதிகாரம் 3வது வசனம். ரெண்டு அதிகாரங்களிலே இருந்தும் நாம் இன்றைய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நாங்கள் தியானிப்போம். மார்க்கு 10வது அதிகாரம் 46வது வசனத்துல இருந்துதான் இந்த சம்பவம் ஆரம்பிக்கிறது. எங்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பகுதி, அறிந்த பகுதி, நாங்கள் வாசிக்கிற பகுதி. அவர் எரிகோ வழியாய் நடந்து வருகிறார். 46வது வசனத்தில் ஆரம்பிக்குது. 47வது வசனத்துக்கு வரும் பொழுது அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று என்ன செய்கிறானா? கேள்விப்பட்டு. இயேசு வருகிறார், கிராமத்தால நடந்து வருகிறார். அவர் நடந்து வருகிறதை அவன் கேள்விப்படுகிறான். என்ன செய்கிறான்? கேள்விப்படுகிறான். ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவரை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்துக்கு நாம் மறுபமாக இருந்தால், இயேசுவானவர் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்து பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்தாராம்? சுகமாக்கினார், சொஸ்தமாக்கினார், விடுவித்தார், மீட்டுக் கொண்டார், ஆரோக்கியங்களை கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. இப்படியான ஒரு சம்பவத்தை இயேசு கிராமத்துக்கு போய் குருடனை பார்க்க வைக்கிறார். இயேசு கிராமத்துக்குள்ள போய் முடவனை நடக்க வைக்கிறார். பட்டணத்துக்குள்ள போய், வீட்டுக்குள்ள போய், கடலோரங்கள்ல போய், மலையில போய், விளையாடப்படுகிற நேரங்கள்ல போய், தேவாலயங்களுக்குள்ள போய், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போய் மனிதர்களை இயேசு விடுவிக்கிறார் என்ற செய்தியை அவன் என்ன செய்தான்? முதலாவது கேள்விப்படுகிறார். முதலாவது என்ன செய்கிறான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏதோ ஒரு விதத்துல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த கேள்விப்பட்டதுனால நான் இங்க போனா என்னுடைய வியாதி சுகமாகும், இவங்க ஜெபிச்சா சுகமாகும், மீட்பு, சுகம், ஆரோக்கியம், தரித்திரம் நீங்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் என்ன செய்திருக்கிறோமா? சொல்லுங்க. கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து அவரை சொந்த ரட்சகராக நாங்கள் இருக்கிறோம். இரண்டாவது பகுதியில நாம் வாசிக்க பகுதி 3வது வசனம், லூக்கா 19:3 வாசிக்கும் பொழுது அங்க ஒரு மனுஷன், இவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன செய்கிறான்? பர்திமை என்ற கூட கேள்விப்படுகிறான். இங்க இன்னொரு மனுஷனை பார்க்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகைகிறது. அந்த வசனத்தை வாசிக்க திரும்ப. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க என்ன செய்தான்? வகை தேடினான். வேற என்ன மாதிரியான், எப்படியான ஆண் என்று பார்க்க என்ன செய்தானா? வகை தேடினான். ஒரு ஆள் கேள்விப்பட்டு கூப்பிட ஆரம்பிக்கிறார். கேள்விப்பட்ட மனுஷன் வாழ்க்கையை பார்த்தா அவருக்கு பார்க்கலாம். கேள்விப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தா என்ன செய்யலாம் இருக்கு? பார்க்கலாம் இருக்கு. இங்க பார்க்க தெரிஞ்ச மனுஷன் அவர் எப்படி இருப்பார் என்று அவரை பார்க்க வருது. ரெண்டு காரியங்களை புரிஞ்சு பார்க்க. கண் தெரியாதால் கேள்விப்பட்டு கூப்பிடுகிறார். கண் தெரிஞ்சு சரித்தோடு இருக்கிறார். இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்கு என்ன செய்கிறார்? பகது. அப்ப ஒன்று பிச்சைக்காரன், மற்றது காசுக்காரன். ரெண்டு சம்பவத்தை பாத்தீங்கன்னா, முதலாவது நாங்கள் வாசித்த பகுதியில பர்திமை என்ற குருடன் வழியே இருந்து பிச்சை எடுக்கிறது பிச்சைக்காரன். சகேயு வரி வசூலிக்கிறவன், டாக்ஸ் வரி வசூலிக்கிறவன். காசுக்காரன், பணக்காரன். ரெண்டு. பிச்சைக்காரன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்படுகிறான். காசுக்காரன் அவர் எப்படிப்பட்டவர் என்று பார்க்க பகதர்.
ரெண்டு காரியம். முதலாவது ஜெபத்தை குறித்து நான் பேசுறேன். இந்த பர்திமை என்ற குருடன் என்ன செய்கிறார் சொன்னால், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். மத்தேயு 15வது அதிகாரத்தில் நாங்கள் வருவோமாக இருந்தால் அங்க ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்படுகிறது. ஸ்திரீ இயேசுவிடத்துல வந்து சொல்றா, அந்த வசனங்களுக்கு போனீங்கன்னு சொன்னா இயேசுவிடத்துல வந்து சொல்றா, என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. நான் அவன் கேள்விப்பட்டேன், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு என் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒருக்கா வந்து அவளை அந்த வேதனையில இருந்து விடுதலையாக்க வேணும் என்று சொல்லிக்கல. இயேசு பின்னுக்கு போற இடம் எல்லாம் பின்னுக்கு போறார். போய் சீசர்கள் சொல்றாங்க, ஐயோ பின்னுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறாரே, ஏதாவது ஒன்றை சொல்லும், ஏதாவது ஒன்றை சொல்லி அவளை அனுப்பிவிடும் என்று சொல்லிக்கல. அவன் சொல்றா, ஏசு சொல்ற, நான் இவைக்காண்டி வரையில, நான் என்னுடைய சொந்த ஜனத்துக்காண்டி தான் வந்தேன், அவர்களுக்காண்டி நான் வரையில, நான் சொல்லல. அவ வந்து கெஞ்சிறான், அவன் வந்து கெஞ்சிறான். கெஞ்சிக்கு நான் சொல்றேன், நீ போ, நான் அந்த ஆட்களுக்கு தான் வந்த, நான் உன்னை விடுவிக்க நான் வரையில என்று சொல்லிக்கல. அவ கதையை சொல்றா, மேசையில இருந்து சாப்பிடக்கல சாப்பாடு கீழே விழுமே, அந்த கீழே விழுகிற சாப்பாட்டை நாய்கள் வந்து சாப்பிடலாம் தானே என்று சொல்லி அவ சொல்றா. இயேசுக்கு சொல்லிருக்க. இயேசு சொல்ற, இந்த விசுவாசத்தை தான் நான் எதிர்பார்த்தேன், இந்த விசுவாசத்தை தான் நான் என்ன செய்தேன், எதிர்பார்த்தேன். நீ போ சொல்றேன். நான் எங்கடாக என்னோட சேர்ந்து இருக்கிற பைபிளை கொண்டு இருக்கிறவனோட, ஊழியம் செய்கிறவனோட, கிராம போறவன்கிட்ட கூட நான் இந்த விசுவாசத்தை காணல. உன்னிட்ட இந்த நம்பிக்கையை காண்றேன். எந்த நம்பிக்கை காண்றேன்? மேசையில இருந்து விழுகிறத நாய் சாப்பிடுவேன். அப்ப கடவுள் எங்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை நோக்கி வருகிற அத்தனை பேருக்கும் அவர் விடுதலையை கொடுப்பார் என்பதை அறிந்திருக்கிறீர்களே. இந்த விசுவாசத்தை நான் பார்க்கிறேன், இந்த நம்பிக்கையை பார்க்கிறேன். நீ போ. அப்ப முழுமையான ஒரு விடுதலையை அவருடைய மகளுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆமென். இந்த இடத்துல இருக்கிற நாங்கள் புறவினத்தாராக இருக்கலாம், புறம்பானவர்களாக இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்படாத மனிதர்களாக இருக்கலாம், ஆண்டவரை குறித்து கேள்விப்படாத மனிதர்களாக இருக்கலாம், அவரை பற்றி தெரியாதார்களாக இருக்கலாம். எல்லாருக்காகவுமே இயேசு இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அப்ப வீடு வீடா போறீங்க, வாட்ஸ்அப் மூலமாகவோ, துண்டு பிரதைகள் மூலமாகவோ, தொலைபேசி மூலமாகவோ இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை கொண்டு கிரியைகளை ஆரம்பிப்பார். ஆமென். எங்களுக்குள்ள ஒரு விசுவாசம், எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வேணும். என்னை கொண்டு ஆண்டவர் நல்ல வல்லமையான காரியங்களை செய்வார். என்னை கொண்டு கடினமான மனிதர்களை விடுவிப்பார். என்னை கொண்டு வியாதியஸ்தர்களை சுகமாக்குவார். என்னை கொண்டு பிசாசுகளை துரத்துவார். என்னை கொண்டு சமாதானம் இல்லாத மனிதர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அந்த விசுவாசம் எனக்குள்ள வர வேண்டும். அந்த விசுவாசம் தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு மனிதனுக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது. அவர் எரிக்கோ வழியா வாரார், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்ட நேரத்துல தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்றேன், இயேசுவே என்று கூப்பிடுகிறது. அதுக்கு பேர் ஜெபம். ஆண்டவரை நோக்கி அவன் பிரார்த்தனை ஏறெடுக்கிறான். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் இருக்கு, நாம நல்லா ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? நல்லா ஜெபிக்கணும். அந்த வார்த்தைகளை அடுக்கா போட்டு ஜெபிக்கிறது இல்ல, நிறைய நேரம் ஜெபிக்க வேணும். கன நேரம் ஆண்டவரோட இணைந்திருந்து ஜெபிக்க வேணும். அந்த தாகம், விருப்பம் உங்களுக்குள்ள இருக்கு. எனக்கு நல்ல ஆசை இருக்கு, 2 மணில இருந்து 7 மணி வரைக்கும் ஜெபிக்க வேணும். விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு. ஒருக்கா 2 தடவை அப்படி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அது நடக்கும். அது நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த இன்னும் கொஞ்சம் சொல்லுவாயோ, இன்னும் கொஞ்சம் கையை முறைக்கொண்டு நித்திர கொள்ளுவாயோ, அந்த சோம்பரைத்தனம் அதுக்கு உதவி. என்ன செய்யல, பின்னாருக்கு அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கணும் விருப்பம் இருக்கு. அது கூட அதை விடுற மாதிரி இருக்கு.